வணக்கம், நான் அருண்குமார், தலைமை ஒருங்கிணைப்பாளர், தமிழ்நாடு வியாபார சங்க பேரவை. இன்றைய தினம் ஒட்டுமொத்தமாக பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட வணிகர்கள், அதாவது மற்ற விஷயங்களை தான் ஆன்லைன் வந்து கெடுத்ததுன்னா, எங்கள் ஆன்லைன் வியாபாரிகள் மற்ற வியாபாரம்லாம் ரியல் எஸ்டேட்டாக பண்ணி பொழைச்சிக்கலாம் அங்கே போனால் அதற்கே பாதிப்பு உண்டாக்கும் சில அதிகாரிகள். அதாவது முக்கியமாக இன்றைக்கி அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்துவதே சில லஞ்சம் வாங்கி கொண்டு சில அதிகாரிகளோட போக்கு தான். அதுக்கு ஒரு உதாரணம் தான் கூடுவாஞ்சேரி சார் பதிவாளர் திரு வைத்தியலிங்கம். அவர் மேலே ஒரு புகார் மனுவை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி பத்திரிகைத்துறை தலைவர் அவர்களை பார்க்க வந்தோம். அவர்களை சந்திக்க முடியல, அதனால் பத்திரிகை பதிவு துணைத் தலைவர்களை சந்தித்து அந்த மனுவை கொடுத்துருக்கோம். சாராம்சம் என்னென்னா, கூடுவாஞ்சேரியில் அந்த காரணி புதுச்சேரின்ற ஒரு கிராமத்தில் சுமார் ஒரு 6 ஏக்கர் இடம், அது 2011 அங்கே வந்து வீடு கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு பில்டரால் வாங்கி எல்லாருக்கும் பண்ணப்பட்டது. அது 10 ஆண்டுகளாக சரியாக இல்லாமல் நிலுவை இல்லாமல் இப்போது அதற்கான விஷயங்களை மேற்கொள்ளும் போது அந்த யூடிஎஸ்லாம் வாங்கி முறையாக பதிவு பண்ணணும்னு நினைக்கும் போது, முறையாக பதிவு செய்தவர்களுக்கு எல்லா ஆதாரங்களையும் வைத்து முறையாக பதிவு செய்தவர்களுக்கு அந்த இடத்த பதிவு பண்ண முடியாது, அதன் மேலே வழக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பதிவை ரத்து செய்த சார் பதிவாளர் முறைகேடாக சுமார் 25 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றுக்கொண்டு அடுத்தவர்களுக்கு, அதாவது யார் மேலே குற்றம் சொல்லப்பட்டதோ, யார் மேலே குற்றம் சொல்லப்பட்டு அந்த பத்திரப்பதிவு தற்காலிகமாக ரத்து செய்கிறோம் என்று அவர் சொல்லாரோ அவர்களுக்கு ஒரு 2 ஏக்கர் இடத்த பத்திரப்பதிவு பண்ணி கொடுக்குறாரு. இது இந்த வகை நியாயம் சொல்லலை. இது சம்மந்தமாக அவர்கிட்ட நாங்கள் முறையாக சம்மந்தப்பட்ட நபர்கள் புகார் அளித்தும் அவர்களை அலைக்கழித்தாரே தவிர அதுக்கு விஷயம் எதுவும் நடக்கலை. அதுக்கப்புறம் மாவட்ட பதிவாளர் நேரில் சந்தித்தாலும் இதுக்கு விஷயம் என்னன்னு எங்களுக்கு தெரியல. இதற்கான ஒரு முழு பத்திரிகையாளர் சந்திப்பை இன்றைக்கி பத்திரிகையாளர் மன்றத்தில் நாங்கள் 4 மணிக்கு வச்சுருக்கோம். அங்கே நீங்கள் எல்லாமே வாங்க. ஏன்னா ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட், எப்படி ஆட்சிக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தணும், சட்ட ஒழுங்கு பாதிப்பில் எதனால் வருது, இது போன்ற ரிலேஷன் தகவல் தான் வருது. இப்போ ஆம்ஸ்டாங் கூட கொல்லப்பட்டது எதனால் சொல்கிறாங்க, இது போன்ற ரிலேஷன் தகவல் தான் சொல்கிறாங்க. அப்போது இது போன்ற விஷயங்கள் ஏன் முளையிலே கிள்ளி எறியப்பட மாட்டேங்குது? யார் இவர்களுக்கு இது போன்ற அதிகாரத்தை கொடுக்குறது? அப்போது முதல்வரும் சரி, பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு மூர்த்தி அவர்களும் சரி இதில் தலையிட்டு என்ன உண்மையான விஷயம், நாங்கள் என்ன சொல்கிறோம், எது நியாயமோ அதை பண்ணி கொடுக்கணும் தான் கேட்குறோம். நாங்கள் வந்து அதை பண்ணுங்க இதை பண்ணல, எது நியாயமோ, எது பத்திரத்தில் இருக்கோ, எது உண்மையாக இருக்கோ அதை நீங்கள் பண்ணி கொடுங்கன்ற ஒரு கோரிக்கை இங்கே வச்சுருக்கோம். கண்டிப்பாக ஒரு அமைதியான தமிழகம் இருக்கணும்னா பத்திரப்பதிவுத்துறை அமைதியாக இருக்கணும். ஏன்னா நிலங்களால் தான் மிகப்பெரிய பிரச்சனைகள் வருது. அதில் முதல்வர் அவர்கள் நேரடியாக தலையிட்டு இதை பார்க்கணும்னு நாங்கள் நம்புகிறோம். வாழ்க சுதேசி வணிகம், வளர்க சுதேசி வணிகம். இவ்வளோ பஸ்ல அது இதுவாக இவ்வளோ